அன்பானவர்களே, இந்த நேரத்தில் தேவன் இந்தியாவிலே இருக்கிற அந்த மணிப்பூர் மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற பயங்கரத்தை அல்லது வேதனையை ஒரு விஷயம் உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்தி நம்ம எல்லோரும் இணைந்து ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு அங்கே சமாதானத்துக்காக நிச்சயமாய் கர்த்தருடைய அமைதல் சாந்தம் இந்த பகுதியில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதனால் புரிந்து கொள்ளுங்கள், அது எந்த தேசமாக இருந்தாலும் சரி, வன்முறையை நாம் வன்மையாய் கண்டிக்கிறோம். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி. ஒருவேளை மணிப்பூரில் யாரோ அங்கே 3 ஊழியர்களை கொலை செய்திருக்கிறார்கள், அதுவும் கொடூரமான முறையில். இன்றைக்கி அதை குறித்து நியாயமாக அனுதாபங்களை தெரிவிக்க வேண்டிய பல மனிதர்கள் அதை குறித்து சிந்தையே இல்லை. ஆனால் சர்வ வல்லவர் பார்த்து சும்மா இருப்பாரா? இப்பொழுதும் கூட கடந்து வந்த பாதையில் அந்த கொடூரமான சூழ்நிலை எப்படி என்பதை சில கிளிப்பிங் மூலமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நடந்து கொண்ட காரியங்கள், அங்கே கர்த்தருடைய மக்கள் எல்லாரும் இணைந்து அந்த ஆறுதலுக்காக அங்கே கூடின காரியங்களை ஒரு சில நிமிடங்கள் பார்ப்போமா? நம்ம எல்லோரும் பார்த்த காட்சி இருதயம் உள்ளவங்களை உருக செய்திருக்கோம் இல்லையா? அவர்கள் சுவிசேஷ பிரபலத்துக்காக, அதாவது கிறிஸ்துவின் அன்பை, மக்களுடைய விடுதலைக்காக, சமாதானத்துக்காக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்தார்கள். நிச்சயமாய் அந்த அருமையான ஊழியர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மணிப்பூர் மாறுமா? இந்த ஒரு கேள்விதான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வைத்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அநேகர் கண்டும் காணாது போல இருக்கலாம், கேட்டும் கேளாது போல இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லவர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னார். அந்த ஒரே தேவன் இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த பகுதியிலே அக்கிரமங்கள் அநீதிகள் நடந்தாலும் அவர் நிச்சயமாய் கேட்பார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த செய்தி உங்களை சந்திக்கும் போது கூட அவர் கேட்டிருக்கலாம். ஒருவேளை நாளை தினம் அவர் கேட்கலாம், ஆனால் நிச்சயம் கேட்பார். எப்படி கேட்பார்? வாசிக்கலாமா? சாம்ஸ் சாப்டர் 9 verse 12. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ஒன்று யோசித்து பாருங்க, அந்த ஊழியக்காரர்களை இழந்த அவருடைய குடும்பத்தார், அவருடைய திருச்சபையார், ஏன் அந்த மாநிலத்தை சேர்ந்த எத்தனை மக்கள் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு கூப்பிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே, ஏன் இந்த காரியம் சம்பவித்தது? தேவனே, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோமே. அப்போ எத்தனை பேருடைய அந்த கூக்குரல். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அல்லது எந்த மனிதர்களாக இருக்கலாம், மனுஷன் தானே. அந்த மனுஷர்களை இப்படி ஒரு கொடூரமான முறையில் தீங்கு செய்த மனுஷர்களை ஆண்டவர் கண்டும் காணாமல் இருப்பாரா? என் அன்பானவர்களே, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது தொடர்ந்து மணிப்பூர் மாறிட, சமாதானத்தில் நிரம்பிட, அங்கு எடுக்கப்படுகிற முயற்சிகள், அதாவது மக்கள் ஒன்றோடு ஒன்றாய் சமாதானத்தோடு அன்போடு அமைதலோடு வாழ்ந்து சுகித்திட எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்ததாமே ஆசீர்வதிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்வார். எஸ், த டைம் வில் கம். தேவனுடைய வேலை சீக்கிரமாய் வரப்போகிறது. இந்த செய்தி உங்களை சந்திக்கும் போது உங்கள் கண்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் கேட்பார். இன்றைக்கும் கூட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உண்மை உத்தமமாய் ஓடுகிற மனுஷர்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும், யார் நடந்தாலும் கர்த்தர் கேட்பார். அதே போல் அந்த குற்றமில்லா ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறத நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். காயனே கேட்டார், ஆபேலின் ரத்தனை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். அவன் என்ன செய்தான்? பலியிட்டான். தேவனுக்கு பிரியமான பலிகளை அவன் செலுத்தினான். அதுக்கு அவன் சகோதரன் கொலை செய்தான். இன்றைக்கி கூட சுவிசேஷம் என்கிற பலியிட தான் அவர்கள் சென்றார்கள். ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவருடைய அன்பு என்கிற அந்த நற்செய்தி என்கிற அந்த அற்புதமான பலியை மக்களுக்கு தெரியப்படுத்தவே பிரயாணப்பட்டார்கள். ஆனாலும் நடந்த காரியத்தை ஆண்டவர் கண்டும் காணாமல் இருப்பாரா? நிச்சயமாய் கேட்பார். ஆகிய அன்பானவர்களே, இது ஒரு எழுப்புதலுக்கு போடப்படுகிற முதலாவது விதை. நீங்கள் கவனிங்க, இது அப்படியே சம்பவிக்கும். எழுப்பதின் அக்கினி
நம்முடைய மணிப்பூர் தேசத்தில் நிச்சயமாக கடந்து வரும். இன்னும் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை மணிப்பூர் நிச்சயமாய் மாறும். தேவனுக்கு நேராக, சமாதானத்துக்கு நேராக, அமைதலுக்கு நேராக. ஆக விசாரணை செய்ய ஆரம்பித்து விட்டார் கர்த்தர். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. நாம் பொறுத்திருந்து பார்ப்போமா? ஜெபத்தோடு காணப்படுவோம். தொடர்ந்து நீங்கள் செய்கிற சுவிசேஷ பணியை நிறுத்தாதீர்கள். பிறருக்கு அன்பு செலுத்துங்கள். நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காக ப்ரே பண்ணுங்க. அவங்க நல்ல ஞானத்தோடு பக்தியோடு செயல்பட தேவன் தயவு பண்ணும்படியாய் உங்கள் கண்ணீர் நிறைந்த ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். என் அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் சாய்வு வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். ஜெபிப்போமா? அற்புதமானவரே, உம்முடைய ஆறுதல் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட அந்த 3 ஊழியர்கள், அவர்கள் எழுந்து தவிக்கிற திருச்சபை மக்கள், அவருடைய குடும்பத்தார் யாவருக்கும் நீர் தேவரீர் அளவில்லாத ஒரு சமாதானத்தை, ஆறுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் விசாரணை செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறீர். அந்த இரத்த பழிகளை குறித்து நீ கேட்பீரப்பா. அதுக்கு பலியாக ஆண்டவரே, உன் ஜீவனுக்கு ஈடாக ஆத்மாக்களை தருவேன்னு சொன்னீரே. அந்த 3 அருமையான தெய்வ மனிதர்கள் உமக்குள்ளாய் மறித்திருந்தாலும் ஆண்டவர், அதுக்கு ஈடாக எங்கள் மணிப்பூர் மாநிலத்தை தாரும், எங்கள் தமிழ்நாட்டை தாரும். இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலமும் கிறிஸ்துவின் அன்பை பெருக்கெடுத்து ஓடட்டும் அப்பா. எத்தனை தீய சக்திகள், பொல்லாத மனுஷர்கள் திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவர்களை தவிடுபடியாக உடைத்து ஒரு வழியை அடைத்தால் 7 வழியை திறக்கிற கர்த்தர் நீ திறவுகளை வைத்திருக்கிற. இப்பொழுது மணியராக எனக்கு நீ தந்திருக்கிற திறவுகோளாகிய அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால பயன்படுத்துகிறேன். இப்பொழுதே ஆண்டவரே, ஆறுதல் பெருகட்டும். எங்கள் தேசம் முழுக்க இந்த செய்தியை ஷேர் பண்ணுகிற அத்தனை பேருடைய வாழ்விலும் ஆசீர்வாதம் பெருகட்டும். அடைப்பட்டு இருக்கிற பயங்கள், கவலைகள் அல்லது சுவிசேஷ தடைகள்லாம் உடைத்தெறிவதாக என் தேவனே உதவி செய்யும். கர்த்தர் பராக்கிரமான காரியங்கள் செய்ய போகிறீர். சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரே பராக்கிரமசாலியாக எழுந்தருள போகிறீர். நன்றி அப்பா. தொடர்ந்து வழி நடத்தும் கிருபை பாராட்டும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபிரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நற்செய்தியை, இந்த தேவனுடைய பதிலை தயவு செய்து மற்றவர்கள் தெரியப்படுத்த தயங்க வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.